Welcome students. So இன்னைக்கு நம்ம 10th CBSE Mathsல area related to circles related ஒரு 1 mark questions பார்க்கலாம். ஸோ இது வந்து ஆன்லைன் கிளாஸஸ் டெஸ்ட்டு. ஸோ அதிலிருந்து ஒரு கொஞ்சம் கொஷின்ஸ் நான் இப்போ டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ அது உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் ஏரியா ரிலேட்டட் டு சர்க்கிள்ஸில் எப்படிலாம் 1 mark கொஷின்ஸ் கேட்குவாங்க அப்படின்றத. ஸோ அதே மாதிரி இப்போது 10th 12th செப்டம்பர் மந்த் அக்டோபர் மந்த் ஸோ 2 மாதம் வந்து பார்த்திங்கன்னா எல்லா யூனிட்ஸும் ஒரு ஃபாஸ்ட் ரிவிஷன் நடத்துகிற மாதிரி பிளான் பண்ணிருக்கேன். ஸோ ஒரு வீக்கும் 2 யூனிட்ஸ் கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி ஃபாஸ்ட் ரிவிஷன். ஸோ இதுக்கப்புறம் உங்களுக்கு ஃபுல் ரிவிஷன் பண்ணணும், 1 mark கொஷின் நிறையா டெஸ்ட் எழுதணும் அப்படின்ற மாதிரி ஐடியா இருந்தது அப்படின்னா ஸோ இந்த செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் இந்த 3 months மட்டும் பார்த்திங்கன்னா ஆன்லைன் கிளாஸஸ் நியூ பேட்சில் ஆரம்பிக்க போகுது. ஸோ 1 mark கொஷின்ஸ் மட்டும் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். எல்லா யூனிட்ஸும் ஃபாஸ்ட்டாக ரிவிஷன் பண்ண போகிறோம். ஸோ இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் அந்த தம்ப்நெயிலில் இருக்கிற நம்பர் 8610684838 நம்பர் கால் பண்ணுங்கள். ஸோ நிறைய கொஷின்ஸ் டிஸ்கஸ் பண்ணலாம் கிளாஸில். ஓகே, ஸோ இப்போ நம்ம யூடியூப் கிளாஸில் இதில் ஒரு பார்ட் ஆஃப் கொஷின், இதுவும் ஆன்லைன் கிளாஸ் டெஸ்ட்டு தான். இதில் இருக்கிற ஒரு பார்ட் ஆஃப் கொஷின்ஸை நம்ம இப்போ டிஸ்கஸ் பண்ணலாம். சரிங்களா? ஸோ இப்போ ஏரியா ரிலேட்டட் டு சர்க்கிள்ஸோட பேசிக் ஐடியா கான்செப்ட்ஸ்லாம் உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கணும். புக் ப்ராப்ளம்ஸ்லாம் தர வந்தீங்கன்னா அது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ ஓகே, ஸோ ஃபஸ்ட் கொஷின் பாருங்கள். இந்த ஃபிகர் O இஸ் த சென்டர் ஆஃப் ஏ சர்க்கிள். த ஏரியா ஆஃப் ஏ செக்டர் OAPB இஸ் 5/18 ஆஃப் த ஏரியா ஆஃப் ஏ சர்க்கிள். ஃபைண்ட் எக்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டயக்ராமில் ஓன்றது உங்களுக்கு என்னது? சென்டர் ஆஃப் ஏ சர்க்கிள். த ஏரியா ஆஃப் ஏ செக்டர் OAPB, ஏரியா ஆஃப் ஏ செக்டர் OAPBன்றது என்ன சொல்கிறாங்கன்னா 5/18 ஆஃப் த ஏரியா ஆஃப் ஏ சர்க்கிள் அப்படின்றாங்க. ஸோ ஏரியா ஆஃப் செக்டர் OAPB இஸ் 5/18 ஆஃப் ஏரியா ஆஃப் ஏ சர்க்கிள். ஸோ எப்படி போடலான்னு பாருங்கள். ஸோ டயக்ராம் எங்கே இருக்குது? ஸோ ஏரியா ஆஃப் ஏ செக்டர் OAPB, area of a sector OAPB equal to 5/18 of area of a circle. ஸோ இதுதான் கொஷினில் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ ஏரியா ஆஃப் ஏ செக்டர் OAPB ஈக்குவல் டு ஃபார்முலா உங்களுக்கு என்னன்னு தெரியும், θ/360 × πr². ஸோ இந்த இடத்துல தீட்டாவோட பதில் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க? எக்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ x/360 × πr² ஈக்குவல் டு 5/18 × ஏரியா ஆஃப் ஏ சர்க்கிள். ஸோ ஏரியா ஆஃப் ஏ சர்க்கிளோட ஃபார்முலா πr². ஸோ πr² கேன்சல். ஸோ அப்போ என்ன வந்துடும் உங்களுக்கு? x/360 ஈக்குவல் டு 5/18. ஓகே, ஸோ டேரெக்டாக அந்த டினாமினேட்டர் பார்ட்டை கேன்சல் பண்ணலாம். 118 சார் 18, 218 சார் 36, ஸோ 0. ஸோ அப்போ எக்ஸோட வேல்யூ கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன வந்துடும்? x ஈக்குவல் டு 5 × 20. ஸோ 5 × 20 ஈக்குவல் டு 100 degree. ஸோ இதுதான் ஃபஸ்ட் கொஷின் ஆன்சர். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் செகண்ட் கொஷின் பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்க. A chord of a circle of radius 14 cm subtends a right angle at the center. What is the area of a minus sectorன்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ ஒரு chord of a circle இருக்குது, ஆஃப் ரேடியஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 14 cm கொடுத்துருக்காங்க. ஸோ subtends a right angle at the centerன்னு கொடுத்துட்டாங்க. ஸோ வாட் இஸ் த ஏரியா ஆஃப் ஏ மைனஸ் செக்டர்? ஓகே, ஸோ அப்போ கிளியராக உங்களுக்கு தீட்டாவோட வேல்யூ கிளியராக கொடுத்துட்டாங்க. ஸோ செகண்ட் கொஷின் பாருங்கள். ஏரியா ஆஃப் ஏ செக்டர் ஈக்குவல் டு, ஸோ மைனஸ் செக்டரோட ஃபார்முலா சேம், நமக்கு செக்டரோட ஃபார்முலா ரெண்டும் ஒன்று தான், θ/360 × πr². ஸோ தீட்டாவோட வேல்யூ ரைட் ஆங்கிள்னு கொஷினில் கொடுத்துருக்காங்க. ஸோ 90/360 இன்ட்டு பையோட வேல்யூ உங்களுக்கு 22/7. ஸோ ரேடியஸ் கொஷின்லேயே கொடுத்தாங்க 14 × 14. ஸோ கேன்சல் பண்ணால் 4ன்னு கிடைக்கும். ஸோ 2, ஸோ 2 2 சார் 4, 11 2 சார் 22, அகெயின் 2 2 கேன்சல். ஸோ 11 × 14 ஈக்குவல் டு 154 cm². ஸோ இதுதான் உங்களுக்கு ஏரியா ஆஃப் ஏ செக்டர். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு தேர்ட் கொஷின். ஸோ தேர்ட் கொஷின் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ ஏ பைசைக்கிள் வீல் மேக்ஸ் 5000 ரெவல்யூஷன்ஸ் இன் மூவிங் 11 km. ஃபைண்ட் த டயாமீட்டர் ஆஃப் த வீல். ஓகே, ஸோ ஒரு பைசைக்கிள் மொத்தம் எத்தனை ரெவல்யூஷன் நடக்குது? 5000 ரெவல்யூஷன் போகுது. இன் மூவிங் எத்தனை கிலோமீட்டருக்கு? 11 km. ஸோ ஃபைண்ட் த டயாமீட்டர் ஆஃப் த வீல் கொடுத்துருக்காங்க. ஸோ இதே மாடலில் உங்களுக்கு எக்ஸசைஸ் 12.1 புக் கொஷின் ஒன்று இருக்கும். 4th கொஷின் ஆர் 5th கொஷின்? 4th கொஷின். ஸோ அதே கான்செப்ட் தான் இப்போ இந்த கொஷின். ஸோ அந்த கான்செப்ட் கிளியராக இருந்தீங்கன்னா அது ஈஸியாக போட்டலாம். ஸோ என்ன சொல்கிறாங்க பாருங்கள். ஃபஸ்ட்டு ஒரு பைசைக்கிள் வந்து 5000 ரெவல்யூஷன் 11 km போகுது அப்படின்றாங்க. ஸோ distance covered 5000 revolution. So எத்தனை கிலோமீட்டருக்கு? ஸோ 11 கிலோமீட்டர்.
ஸோ அப்போ 1 ரெவல்யூஷனுக்கு எத்தனை கிலோமீட்டர் போகும்னு பார்த்தீங்கன்னா, ஸோ 1 கிலோமீட்டருக்கு மேலே நம்ம மீட்டராக கன்வெர்ட் பண்ணிடலாம். ஸோ 1 கிலோமீட்டர் ஈக்குவல் டு 1000 மீட்டர் வரும். ஸோ அப்போ 1 ரெவல்யூஷன் ஈக்குவல் டு 11,000 மீட்டர் டிவைடட் பை 5,000. ஓகே, ஸோ 3 zeros கேன்சல் ஆயிரும். ஸோ அப்போ உங்களுக்கு என்னது 11/5 மீட்டர்னு வந்துடும். சரிங்களா? இப்போ கண்டுபிடிக்க சொல்கிறது என்ன சொல்லியிருக்காங்க கொஷினில், ஃபைண்ட் த டயாமீட்டர் ஆஃப் த வீல் கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ அப்போ டிஸ்டன்ஸ் அப்படின்றது உங்களுக்கு என்ன அப்படின்னா சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் த வீல். ஒரு ரெவல்யூஷன், ஒன் ரெவல்யூஷன் டிஸ்டன்ஸ் இன் 1 ரெவல்யூஷன், டிஸ்டன்ஸ் கவர்டு இன் 1 ரெவல்யூஷன்னா ஒரு ஃபுல் ரெவல்யூஷன் ஈக்குவல் டு 1 full rotation at the revolution அப்படின்றது. ஸோ சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் வீல். ஸோ சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் வீல். ஓகே, ஸோ சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் வீலோட ஃபார்முலா உங்களுக்கு தெரியும். ஸோ 2πr. சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் வீல்ன்றது சர்க்கிள். ஸோ 2πr இஸ் ஈக்குவல் டு, ஸோ எவ்வளோ கொஷினில் நமக்கு தெரிஞ்சிருக்கும் 11/5 தெரியும். ஸோ அப்போ சிம்ப்ளை பண்ணுறோம். ஸோ அப்போ 2 × 22/7 இன்ட்டு ரேடியஸ் ஈக்குவல் டு 11/7. ஸோ அப்போ ரேடியஸ் இது டேரெக்டாக இங்கே கேன்சல் பண்ணலாம். 1 11s 11, 2 11s 22. ஸோ அப்போ ரேடியஸ் என்ன வந்துடும் உங்களுக்கு 1/5 இன்ட்டு 7/2 இன்ட்டு 1/2. ஓகே, ஸோ இப்போ இதை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா என்ன வரும், ரேடியஸ் ஈக்குவல் டு 5 2s 10, 10 2s 20. ஸோ ரேடியஸ் ஈக்குவல் டு 7/20 மீட்டர். ஓகே, ஸோ அவங்க கொஷினில் கேட்டிருக்கிறது பட் டயாமீட்டர் கேட்டிருக்காங்க. அப்போ டயாமீட்டர் நம்ம என்ன பண்ணணும், diameter equal to 2 into radius. So 1 2s are 2, 10. So அப்போ diameter equal to என்ன வந்துடும் 7/10. ஓகே, ஸோ அகெயின் மீட்டர் நம்ம வந்து சென்டிமீட்டராக கன்வெர்ட் பண்ணோம்னா இன்ட்டு 100. ஸோ அப்போ diameter equal to என்ன வந்துடும் 70 சென்டிமீட்டர். ஓகே, ஸோ இதுதான் தேர்ட் கொஷின் ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் ஃபோர்த் ஒன் பாருங்கள். So in the given figure, find the area of a shaded region between two concentric circles is 286 centimeter square. If the difference of the radii of two circles is 7 centimeter, find the sum of their radii. Okay, so ஒரு diagram கொடுத்து shaded region கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க. Find the area of a shaded region between two concentric circles is 286 centimeter square கொடுத்துருக்காங்க. Difference of the radii of two circles வந்து 7 centimeter கொடுத்துருக்காங்க. Sum of a radii வந்து நம்ம இப்போ கண்டுபிடிக்கணும். ஓகே, ஸோ டயக்ராம் பாருங்கள். ஓகே, ஸோ ஃபோர்த் கொஷின். ஸோ 2 சர்க்கிள் இருக்குது. ஓகே, ஸோ இந்த பார்ட் நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகே, ஸோ கொஷினில் என்ன கொடுத்துருக்காங்க உங்களுக்கு, radius of a circle, 2 radius of circle இருக்குது. ஸோ ஃபஸ்ட் radius of circle இது R1 எடுத்துக்கிறேன், இந்த radius of circle. ஸோ செகண்ட் radius of circle என்ன எடுத்துக்கிறேன், R2ன்னு எடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ அப்போது டோட்டல் உங்களுக்கு இப்போ அவங்க கொஷினில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா ஃபைண்ட் த சம் ஆஃப் த ரேடியை. ஓகே, ஸோ ஃபைண்ட் தி சம் ஆஃப் த ரேடியைன்னு கேட்டிருக்காங்க. தட் மீன்ஸ் R1 + R2ன்றது நம்ம கண்டுபிடிக்கணும். இந்த ரேடியஸ் R1 + R2 அப்படின்றது நம்ம என்ன பண்ணணும், கண்டுபிடிக்கணும். அதே மாதிரி கொஷினில் இன்னொரு வேல்யூ கொடுத்துருக்காங்க, டிஃப்ரென்ஸ் ஆஃப் த ரேடியை, 2 டிஃப்ரென்ஸ் ஆஃப் த ரேடியை வந்து உங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்க 7 சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க. ஸோ டிஃப்ரென்ஸ் ஆஃப் த ரேடியை என்னும்போது πr1 ஸ்கொயர் மைனஸ் πr2 ஸ்கொயர் ஈக்குவல் டு 286. ஸோ இப்போ ரெண்டுலேயும் உங்களுக்கு என்ன காமனாக இருக்குது, பையன்றது காமனாக இருக்குது. ஸோ R1 ஸ்கொயர் மைனஸ் R2 ஸ்கொயர் ஈக்குவல் டு 286. ஓகே, ஸோ அப்போது a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் ஃபார்முலா அப்ளை பண்ணலாம். ஸோ பையோட வேல்யூ 22/7. ஸோ a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர்னா a + b இன்ட்டு a மைனஸ் b. ஸோ ஈக்குவல் டு 286. ஸோ 22/7 இன்ட்டு R1 + R2. ஓகே, ஸோ R1 + R2 அப்படின்னும் போது உங்களுக்கு சம் ஆஃப் த ரேடியை. ஓகே, ஃபைண்ட் த சம் ஆஃப் த ரேடியை நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது என்னது, R1 + R2 தான் கண்டுபிடிக்கணும். பட் டிஃப்ரென்ஸ் நம்ம கொஷினில் கொடுத்துட்டாங்க. ஸோ டிஃப்ரென்ஸ் ஆஃப் த ரேடியை என்னன்னு கொடுத்துட்டாங்க, 7 சென்டிமீட்டர்னு கொடுத்துட்டாங்க. அப்போது R1 - R2 அப்படின்றது நமக்கு என்னன்னு தெரியும், 7 சென்டிமீட்டர்னு தெரியும். நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது R1 + R2. ஸோ R1 + R2 கண்டுபிடிக்கணும். R1 - R2 வந்து 7ன்னு கொடுத்துட்டாங்க. ஸோ 286. ஓகே, ஸோ இப்போ சிம்ப்ளை பண்ணுங்கள். ஸோ 7 7 கேன்சல் ஆயிரும்.
ஸோ R1 + R2 equal to 286, ஸோ டிவைடட் பை 22. ஸோ அப்போ R1 + R2 is equal to 122s are 22, ரிமைண்டர் 6ன்னு கிடைக்கும். ஸோ 322s are 16. ஸோ அப்போ R1 + R2 equal to 13 வரும். சரிங்களா? ஸோ இன்னும் வித்தின் 1 or 2 or 3 டேஸில் செப்டம்பர் 1st டென்த்துக்கு வந்து உங்களுக்கு ஆன்லைன் கிளாஸஸ் ஒன்லி ஃபார் 2 months ரிவிஷன் மட்டும் பண்ண போகிறோம். ஓகே, வீக்லி 2 days ரிவிஷன் பண்ணிவிட்டு எவ்ரி சண்டே எக்ஸாம் வைக்க போகிறோம். சேம் பப்ளிக் எக்ஸாம் பேட்டர்ன், 1 mark கொஷின்ஸ் மட்டும்தான். ஸோ இப்போ நம்ம இதில் பார்த்துருக்கிறது வெறும் 1 mark கொஷின். பட் இதுக்கப்புறம் ரிவிஷனில் 1 mark கொஷின், கேஸ் ஸ்டடி, இது எல்லாமே ரிவிஷன் பண்ணிட்டு எக்ஸாம் போகிற மாதிரி இருக்கும். ஸோ ஆன்லைன் கிளாஸில் ஜாயின் பண்ணுற மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து தம்ப்நெயில் இருக்க நம்பர் கால் பண்ணுங்கள். மந்த்லி பேசிஸ் தான் ஃபீஸ் வரும். ஸோ அதில் நீங்கள் டோட்டலாக நல்ல ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், பெனிஃபிட்டாக இருக்கும். சரிங்களா? அடுத்து 5th கொஷின் பாருங்கள். 5th கொஷின் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ த மினிட் ஹேண்ட் ஆஃப் எ கிளாக் இஸ் √21 centimeter. Find the area described by the minute hand on the face of a clock between 7 AM and 7:05 AM. ஸோ இந்த கொஷின் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா புக்கில் இருக்குது, சேம் கான்செப்ட் தான். ஸோ மினிட் ஹேண்ட் ஆஃப் எ கிளாக் வந்து உங்களுக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்க, ரேடியஸ் √21 centimeter கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ நமக்கு டைம் 1 ஹவருக்கு எவ்வளோன்னு தெரியும், டோட்டலாக 1 hour = 60 minutes தெரியும். ஸோ அப்போ டோட்டல் டைம் ஒரு கிளாக்குக்கு நமக்கு டீட்டா ஈக்குவல் டு எவ்வளோ வரும், 60 minutesக்கு டீட்டா ஈக்குவல் டு 360. ஏன்னா ஒன்ஸ் ஃபுல் ரெவல்யூஷன் சர்க்கிள் ஈக்குவல் டு 360 degree. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு பட் இவங்க கொடுத்துருக்கிறது எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 7 AM and 7:05 AM கொடுத்துருக்காங்க. தட் மீன்ஸ் 5 minutesக்கு நம்ம கண்டுபிடிச்சா போதும். ஸோ டீட்டா ஃபார் 5 minutes ஈக்குவல் டு, ஸோ 360/60 × 5. ஸோ ரீசன் என்ன நமக்கு, ஸோ இது இப்போ வந்து டீட்டா ஃபார் 5 minutesக்கு போட்டிருக்கேன். ஸோ 360 degree, ஸோ × 5/60 degree. ஓகே, நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது 5 minutesக்கு மட்டும்தான். ஸோ 5 minutesக்கு இருக்கிறத 1 hour 60 minutes 5 minutesக்கு நம்ம எப்படி மாற்ற முடியும், 5/16 மாற்றிக்கலாம். ஸோ இதை கேன்சல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன வரும், 6. ஸோ 6 × 5 என்னது, 30 degree. ஓகே, ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு ஏரியா கண்டுபிடிக்கிறோம். ஸோ ஏரியா ஈக்குவல் டு ஃபார்முலா உங்களுக்கு என்னது, θ/360 × πr². ஸோ டீட்டாவோட வேல்யூ உங்களுக்கு என்னது, 30/360 × பையோட வேல்யூ 22/7. ஸோ இன்ட்டு ரேடியஸ் என்ன கொஷினில் கொடுத்துருக்காங்க, ஸோ √21 கொடுத்துருக்காங்க. ஸோ √21 × √21. ஸோ இது சிம்ப்ளை பண்ணுங்கள். ஸோ 12, 11 2s are 22, 6 2s are 12. ஸோ 11 × √21 × √21 உங்களுக்கு என்ன வந்துடும், 21 வந்துடும். ஸோ 6 × 7, 1 7s are 7, 3 7s are 21. ஸோ 2. ஓகே, ஸோ அப்போ ஆன்சர் என்ன வந்துடும் பாருங்கள், 11/2. ஸோ 11/2 ஓட வேல்யூ 5.5 cm². ஸோ ஏரியா இஸ் ஈக்குவல் டு 5.5 cm². ஓகே, ஸோ நெக்ஸ்ட் 6th கொஷின். So in the given figure, sectors of 2 concentric circles of radii 7 cm and 3.5 cm are given. Find the area of a shaded region சொல்லிருக்காங்க. ஸோ இந்த ஷேடட் ரீஜன் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஷேடட் ரீஜன் நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம், டோட்டல் ஏரியா ஆஃப் ஏ செக்டர். ஸோ இந்த செக்டர்லேருந்து இந்த செக்டர் சப்ட்ராக்ட் பண்ணணும். தட் மீன்ஸ் டோட்டல் ஏரியா ஆஃப் ஏ செக்டர் ரேடியஸ் 7 cm. ஸோ இந்த செக்டரோட ரேடியஸ் 3.5 cm. ஸோ இதிலிருந்து இது சப்ட்ராக்ட் பண்ணோன்னா நமக்கு ஆன்சர் கிடச்சிரும். ஸோ ஏரியா ஆஃப் ஏ ஷேடட் ரீஜன் ஈக்குவல் டு, so area of a shaded region equal to, so diagram நமக்கு எப்படி இருக்கு ஆக்சுவலாக, ஸோ இந்த பார்ட் இருக்கு. ஸோ கண்டுபிடிக்க வேண்டியது இந்த பார்ட்டு. ஸோ இது 3.5 cm. ஸோ இது 7 cm. Okay, so area of a shaded region is equal to area of a sector with radius 7 cm minus area of a sector with radius 3.5 cm. Okay, so அப்போ நமக்கு total area of sector with radius 7 cm லேருந்து நம்ம என்ன subtract பண்ணோம், area of a sector minus radius 3.5 cm. Okay, okay, so அப்போ என்ன வந்துடும் உங்களுக்கு தீட்டாவோட வேல்யூ, ஸோ 30/360 இன்ட்டு பையோட வேல்யூ காமனாக எடுத்துடலாம். ஸோ இதோட ரேடியஸ் உங்களுக்கு என்ன வந்துடும், 7² மைனஸ், ஏன்னா டோட்டல் டயாமீட்டர்
உங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்க 7 சென்டிமீட்டர் 7 ஸ்கொயர். ஓகே, ஸோ அப்போ ரேடியஸாக 7 கொடுத்துருக்காங்க 7 ஸ்கொயர் மைனஸ், ஸோ இது உங்களுக்கு ரேடியஸ் கண்டுபிடிக்கும் போது 3.5 கொடுத்துருக்காங்க. ஸோ 3.5 டெசிமல் எடுக்கிறதுக்கு பதிலாக நம்ம 7/2 மாற்றிக்கலாம். ஸோ சிம்ப்ளை பண்ணும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ இதை கேன்சல் பண்ணோன்னா 1/12 இன்ட்டு பையோட வேல்யூ 22/7. ஸோ இன்ட்டு 7 ஸ்கொயர் காமனாக வெளியே எடுத்துடலாம். ஸோ அப்போ ரிமைனிங் என்ன வரும் 1 minus 1/2 square. So 1/12 into 22 இது cancel ஆயிரும் ஒரு 7. So remaining ஒரு 7 இருக்கும். So 1 minus 1/4. Okay, so simplify பண்ண என்ன வரும்னு பாருங்க. 6 2s are 12, 11 2s are 22. So 1/6 into 11 into 7. So 4 minus 1 3/4. 1 3s are 3, 2 3s are 6. So answer 11 into 7 77. So 77/8 centimeter square. So is the answer. Okay, so next is 7th question paranga. A horse is placed for grazing inside a rectangular field 70 meter by 52 meter and is tethered to one corner by a rope 21 long. On how much area it's graze? ஓகே, ஸோ இதே மாடலில் சேம் உங்களுக்கு டெக்ஸ்ட் புக்லேயும் ஒரு கொஷின் ஆர்ஸ் பேஸ்ட் கொஷின் கொண்டு. ஸோ என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஆர்ஸ் வந்து ஒரு பர்டிகுலர் பிளேஸில் கிரேஸ் ஆகுது அப்படின்றாங்க. எதுக்குள்ளே ஒரு ரெக்டாங்குலர் ஃபீல்டு 70 மீட்டருக்குள்ளே பை லென்த்து பிரெத்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இஸ் டெத்தர்ட் டு ஒன் கார்னர். ஸோ இப்போ ஒரு பர்டிகுலர் கார்னரில் உங்களுக்கு என்ன பண்ணியிருக்காங்க, அதை கட்டியிருக்காங்க. பை எ ரோப் 21 மீட்டர் ரோப் லாங். அண்ட் ஹவு மச் ஏரியா இட் இன் கிரேஸ். ஸோ அந்த 21 மீட்டர் லாங்கில் வந்து கவர் பண்ணிட்டு ரோப்போட டிஸ்டன்ஸ் இருந்ததுன்னா எவ்வளோ ஏரியாவுக்கு அந்த ஹார்ஸ் வந்து கிரேஸ் பண்ணும். கிரேஸ் அப்படின்னா மேயறது, எவ்வளோ ஏரியாவுக்கு மேயும் அப்படின்றது தான் கொஷின் கேட்டிருக்காங்க. ஸோ லிசன் பண்ணுங்கள். 8th கொஷின். ஸோ அப்போ ஃபஸ்ட்டு ஒரு ஸ்மால் டயக்ராம் போட்டுடலாம் கான்செப்ட் பேஸ் பண்ணி. ஸோ ஒரு ரெக்டாங்கிள் ஃபீல்டு இருக்குது. ஸோ லென்த் உங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்க 70, பிரெத் என்ன கொடுத்துருக்காங்க 21 மீட்டர். ஓகே, and tethered to one corner of a rope 21 meter long. ஸோ இதோட லென்த் உங்களுக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்க 21 மீட்டர் ஒன் கார்னர். ஓகே, ஸோ இந்த லென்த் 21 மீட்டர். ஆன் ஹவு மச் ஏரியா இட் வில் கிரேஸ். ஸோ இது எவ்வளோ ஏரியா வந்து கவர் பண்ணும். தட் மீன்ஸ் நம்ம இந்த பார்ட்டு கண்டுபிடிக்கணும். ஓகே, ஸோ ஏரியா ஆஃப் ஏ ஷேடட் ரீஜன் இஸ் ஈக்குவல் டு ஏரியா ஈக்குவல் டு θ/360 இன்ட்டு πr ஸ்கொயர். ஸோ தீட்டாவோட வேல்யூ உங்களுக்கு என்னது, இதில் இந்த பார்ட் ரெக்டாங்கிள் சொல்கிறாங்க. அப்போ தீட்டாவோட வேல்யூ கண்டிப்பாக உங்களுக்கு என்ன தான் இருக்கும் 90. ஸோ இன்ட்டு பையோட வேல்யூ 22/7. ஸோ ரேடியஸோட வேல்யூ 21. ஸோ இதை கேன்சல் பண்ணோன்னா 1/4 இன்ட்டு 22/7 இன்ட்டு 21 இன்ட்டு 21. ஸோ இது சிம்ப்ளை பண்ணோன்னா என்ன வரும்னு பாருங்கள். ஸோ 2 2s are 4, 11 2s are 22. ஸோ 11/2 into 21 into 21. So 2 7s are இருக்குது. So 1 7s are 7, 3 7s are 21. Okay, so அப்போ ஆன்சர் 11 into 3 into 21/2. ஸோ சிம்ப்ளை பண்ணுங்கள். ஸோ 33 into 21. ஸோ 21 into 3 63. Again 21 into 6 693 divided by 2. ஸோ சிம்ப்ளை பண்ணிங்கன்னா 3 4 346.5 மீட்டர் ஸ்கொயர். Okay, so next 9th question. So 9th question என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. ஓகே, ஸோ ஒரு டயக்ராம் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் ஏபிபி அண்ட் சிக்யூடி ஆர் செமி சர்க்கிள். ஓகே, ஸோ இந்த பார்ட் ஏபிபின்ற பார்ட்டும், சாரி ஒரு நிமிஷம், இது வரைக்கும் பார்த்துருக்கோம், 8th வரைக்கும் தான் பார்த்தோம் அப்படி தானே. 9th கொஷின் பாருங்கள். ஸோ 9th கொஷின் என்ன கொடுத்துருக்காங்க. What is the ratio of the areas of circle and an equilateral triangle whose diameter and side are respectively equal னு சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ கொஷனில் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். 9th கொஷின். What is the ratio of area of a circle, sorry 8th கொஷின். So 6th, sorry 7th. 8th கொஷின் போடல. So if the perimeter of a semicircular protector
is 66 centimeter கொடுத்துருக்காங்க. Find the radius of the protector அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஒரு செமிசர்க்குலர் ப்ரொடக்டரோட பெரிமீட்டர் வந்து 66 கொடுத்துருக்காங்க. ப்ரொடக்டரோட ரேடியஸ் கேட்குறாங்க. ஸோ கவனிங்க. ஸோ ஒரு ப்ரொடக்டர் இருக்குது. ஓகே, ஸோ இதோட பெரிமீட்டர் தான் உங்களுக்கு 66 கொடுத்துருக்காங்க. ஸோ பெரிமீட்டர் இஸ் ஈக்குவல் டு, ஸோ பெரிமீட்டர் ஆஃப் சர்க்கிள் செமிசர்க்கிள் உங்களுக்கு என்ன வந்துடும்? ஸோ 2πr 1/2 into 2πr. ஸோ இன்ட்டு, ஸோ ஃபஸ்ட்டு இந்த பெரிமீட்டர் இந்த பாட்டு கண்டுபிடிச்சாச்சு. தட் மீன்ஸ் சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் செமிசர்க்கிள் கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட் ரேடியஸ். ஸோ ரேடியஸ் என்னது? 2r. ஸோ இதில் 2 கேன்சல் ஆயிரும். அப்போ ரிமைனிங் என்ன மட்டும் இருக்கும்? πr ப்ளஸ். ஓகே, ஸோ இந்த பார்ட்டாவது ஃபார்முலா இது. ஸோ இந்த பார்ட்டுக்கு 2r. ஓகே, ஸோ இதோட வேல்யூ தான் கொஷினில் நமக்கு என்ன கொடுத்துட்டாங்க? 66 கொடுத்துட்டாங்க. ஸோ πr ப்ளஸ் 2r. ஓகே, ஸோ இது ரெண்டுத்துலேயும் காமன் என்ன எடுக்கலாம்? r. ஸோ π ப்ளஸ் 2 ஈக்குவல் டு 66. ஓகே, ஸோ 66 ஈக்குவல் டு r இன்ட்டு பையோட வேல்யூ 22/7 ப்ளஸ் 2. ஓகே, ஸோ 66 ஈக்குவல் டு r இன்ட்டு LCM 7. ஸோ 22 ப்ளஸ் 14. ஸோ 66 ஈக்குவல் டு r. 22 ப்ளஸ் 14 உங்களுக்கு என்ன வந்துடும்? 36. ஸோ 36 டிவைடட் பை 7. ஸோ 6 6 are 36, 11 6 are 66. ஸோ r is equal to 11 into 7, 77/6 centimeter. Okay, so this is the radius value. So next, 9th question. So 9th question என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க. What is the ratio of the area of a circle and an equilateral triangle whose diameter and a side are respectively equal அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ லிசன் பண்ணுங்கள் கொஷின். ஸோ என்ன கொடுத்துருக்காங்க? ரேஷியோ கேட்குறாங்க. ஏரியா ஆஃப் ஏ சர்க்கிள் அண்ட் ஈக்குவலேட்டல் ட்ரையாங்கிள் whose diameter and side are respectively equal அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ டயாமீட்டரும் சைடும் உங்களுக்கு எப்படி சொல்கிறாங்க? ஈக்குவல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, அதோட ரேஷியோ கேட்குறாங்க பட் நமக்கு. ஓகே, ஸோ அந்த கொஷின் பாருங்கள். ஸோ அப்போ ஃபஸ்ட்டு ரேடியஸ் ஆஃப் சர்க்கிள் நமக்கு என்னது? ஆர். ஓகே, ஸோ இதோட ஏரியா ஆஃப் சர்க்கிள் நமக்கு என்னது? ஏரியா ஈக்குவல் டு πr ஸ்கொயர் யூனிட்ஸ். ஓகே, ஸோ கொஷினில் என்ன கொடுத்துருக்காங்க? சைடு ஆஃப் அன் ஈக்குவலேட்டல் ட்ரையாங்கிளும் டயாமீட்டர் ஆஃப் ஏ சர்க்கிளும் ஈக்குவல் அப்படின்றாங்க. ஸோ சைடு ஆஃப் ஈக்குவலேட்டல் ட்ரையாங்கிள் ஈக்குவல் டு diameter of a circle. ஸோ இது ரெண்டும் ஈக்குவல் அப்படின்னும் போது ஈக்குவல் டு 2rன்னு வந்துடும். ஓகே, ஸோ ஏரியா ஆஃப் ஈக்குவலேட்டல் ட்ரையாங்கிள் ஈக்குவல் டு, ஸோ √3/4 இன்ட்டு a ஸ்கொயர். ஸோ √3/4 இன்ட்டு ஏவோட வேல்யூ உங்களுக்கு என்னது? 2r த ஹோல் ஸ்கொயர். ஸோ √3/4 into 2 square 4, so 4r square. So அப்போ ஆன்சர் என்ன வந்துடும் உங்களுக்கு? ஸோ ஏரியா ஆஃப் ஈக்குவலேட்டல் ட்ரையாங்கிள் இஸ் ஈக்குவல் டு √3r ஸ்கொயர்னு வந்துடும். ஓகே, இப்போ என்ன கேட்குறாங்க? ரேஷியோ பாருங்கள். ஏரியா ஆஃப் ஏ சர்க்கிள்க்கும் அண்ட் ஏரியா ஆஃப் ஏ ட்ரையாங்கிள்க்கும். ஸோ அப்போ ஏரியா ஆஃப் சர்க்கிள் பை ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள். ஸோ ஏரியா ஆஃப் ஏ சர்க்கிளோட ஃபார்முலா உங்களுக்கு என்னது? πr ஸ்கொயர். ஏரியா ஆஃப் ஏ ட்ரையாங்கிள் √3/4 r ஸ்கொயர். ஸோ π டிவைடட் பை √3. ஸோ இதுதான் ஆன்சர். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் 10th கொஷின். The measure of minor arc of a circle is 1/5 of the measure of corresponding major arc. If the radius of the circle is 10.5 cm, find the area of a sector corresponding to major arc அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ கொஷின் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ the measure of minor arc of a circle உங்களுக்கு என்ன சொல்லியிருக்காங்க? is 1/5 of the corresponding major arc அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, இஃப் த ரேடியஸ் ஆஃப் த சர்க்கிள், ரேடியஸ் ஆஃப் ஏ சர்க்கிள் எவ்வளோ சொல்கிறாங்க? 10.5 சென்டிமீட்டர்னா, ஸோ உங்களுக்கு ஃபைண்ட் த ஏரியா ஆஃப் ஏ செக்டர் கரஸ்பாண்டிங் மேஜர் ஆர்க்குன்னு சொல்கிறாங்க.
ஓகே, ஸோ ரொம்ப ஈஸியான கொஷின் தான், லிசன் பண்ணுங்கள். ஓகே, ஸோ மெஷர் ஆஃப் மைனர் ஆர்க் அப்படின்றது என்ன எடுத்துக்கிறேன், எக்ஸ் டிகிரின்னு எடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ ஏன்னா மெஷர் ஆஃப் மைனர் ஆர்க்குன்றது 1/5ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மெஷர் ஆஃப் மைனர் ஆர்க்குன்றது நான் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். மெஷர் ஆஃப் மேஜர் ஆர்க் அப்படின்றது என்ன எடுத்துக்கிறேன், 5xன்னு எடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ கொஸ்டின் என்ன கேட்குறாங்கன்னா, ஃபைண்ட் த ஏரியா ஆஃப் எ செக்டர் கரஸ்பாண்டிங் டு மேஜர் ஆர்க் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு மெஷர் ஆஃப் மேஜர் ஆர்க் கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணோன்னா நமக்கு என்ன வரும், எக்ஸ் ப்ளஸ் 5x டிகிரி ஈக்குவல் டு, ஸோ 360. ஸோ 6x டிகிரி ஈக்குவல் டு, ஸோ 360. ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு என்னது, 60 டிகிரி. ஓகே, ஸோ இப்போ மெஷர் ஆஃப் மேஜர் ஆர்க் கண்டுபிடிக்கணும். ஸோ மெஷர் ஆஃப் மேஜர் ஆர்க் ஈக்குவல் டு நமக்கு என்னது, 5 into 60. ஏன்னா மேஜர் ஆர்க்குன்றது என்னன்னு தெரியும், 5xன்னு தெரியும். ஸோ 300 டிகிரி. ஓகே, ஸோ இப்போ ஏரியா ஆஃப் த கரஸ்பாண்டிங் மேஜர் ஆர்க் கண்டுபிடிக்கிறோம். ஸோ ஏரியா ஆஃப் மேஜர் ஆர்க் ஈக்குவல் டு, ஸோ theta by 360 into pi r square. ஓகே, ஏரியா ஆஃப் த செக்டர் கரஸ்பாண்டிங் டு மேஜர் ஆர்க். ஸோ இது ஏரியா ஆஃப் எ செக்டர் விட்ட ஏரியா ஆஃப் எ செக்டர் எதுக்கு, கரஸ்பாண்டிங் டு மேஜர் ஆர்க்கு. ஸோ theta by 360. ஸோ thetaவோட வேல்யூ உங்களுக்கு என்னது, 300/360 இன்ட்டு பையோட வேல்யூ 22/7. ஸோ ரேடியஸோட வேல்யூ கொஷின்லேயே கொடுத்துருக்காங்க 10.5. ஸோ ஹோல் ஸ்கொயர். ஸோ சிம்ப்ளை பண்ணுங்கள், 5 6 30, 6 6 36. ஓகே, ஸோ சிம்ப்ளை பண்ணால் என்ன வரும், 22 into 5 110 into 10.5 into 10.5 divided by 42. Okay, 20 into 5 110. Okay, so 21. So again 5 2s are 10, 55. 3 7s are 10. So 3 7s are 21. 1.5. So again cancel panna 0.5. Okay, 55 into 0.5 11. So 11 into 10.5 multiply பண்ணீங்கன்னா 288.75 centimeter square. So இதுதான் final answer. Okay, so next 11th question பாருங்க. So in diagram APB and CQD are semicircle, and next என்ன சொல்லிருக்காங்க, of diameter 7 cm each, where ARC and BSD are semicircles of diameter 14 cm each. So உங்களுக்கு கொஸ்டின்ல கொடுத்துருக்கிறது find the perimeter of shaded region. Okay, so first in figure APB and CQD are semicircle. எது APB, இந்த part APB, and CQD, so CQD are semicircle of diameter 7 cm each. So இதோட diameter தான் 7 cm கொடுத்துருக்காங்க. While ARC and BSD, so ARC, so இந்த part ARC and BSD, so BSD and BSD are semicircles of diameter 14 cm. So இந்த semicircle diameter 14 cm. Find the perimeter of shaded region சொல்றாங்க. So listen பண்ணுங்க. 11th question. So இந்த diagram வச்சு போட்டா தான் ஈஸியா இருக்கும். So first இப்போ கேட்டிருக்கிறது perimeter of shaded region. So perimeter of shaded region equal to, so perimeter of semicircle. So 4 semicircle இருக்கு மொத்தம். So perimeter of semicircles, okay, so first semicircle, so ARC, so in the part, so ARC, so next APB, okay, so next BSD, okay, so next CQD in the part. Okay, so மொத்தம் 4 semicircle இருக்கு. So perimeter of semicircle, so perimeter of
சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் சர்க்கிளோட ஃபார்முலா 2πr. ஸோ இங்கே பட் நமக்கு பெரிமீட்டர் ஆஃப் செமி சர்க்கிள் சொல்கிறாங்க. ஸோ சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் செமி சர்க்கிள் ஈக்குவல் டு 2πr டிவைடட் பை 2 போட்டோம்னா πrனு கிடைக்கும். ஸோ பை மொத்தம் 4 ரேடியஸ் இருக்குது, R1, R2, R3, R4. ஸோ பையோட வேல்யூ 22/7. ஸோ ஃபஸ்ட்டு ஏஆர்சி. ஸோ ஏஆர்சி எடுத்தோம் அப்படின்னா ஸோ டயாமீட்டர் உங்களுக்கு 7. ஸோ அப்போ ரேடியஸ் வந்து டயாமீட்டர் வந்து ரெண்டையும் ஆட் பண்ணும்போது 7 + 7 14. ஸோ அப்போ ரேடியஸ் 7. நெக்ஸ்ட்டு ஏபிபி. ஸோ ஏபிபியோட டயாமீட்டர் நமக்கு என்னது 7. அப்போ ரேடியஸ் 7/2. நெக்ஸ்ட்டு R3 பிஎஸ்டி. ஸோ பிஎஸ்டி. ஸோ டயாமீட்டர் என்னது உங்களுக்கு 14. ஸோ டயாமீட்டர் 14னா 14/2 7. ஸோ நெக்ஸ்ட்டு R4 சிக்யூடி. ஸோ சிக்யூடி டயாமீட்டர் வந்து 7. ஸோ ரேடியஸ் வந்து 7/2. ஸோ அப்போ 22/7 இன்ட்டு 7 + 7 உங்களுக்கு என்ன வந்துடும் 14. ஸோ அகெயின் நீங்கள் 7 + 7 14/2. ஸோ 22/7 இன்ட்டு 14/2ஓட வேல்யூ 7. ஸோ 14 + 7 21. ஸோ 1 7s are 7, 3 7s are 21. ஸோ ஈக்குவல் டு 22 × 3 66 centimeter. ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு 12th கொஷின். ஸோ 12th கொஷின் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ ஃபைண்ட் த பெரிமீட்டர் ஆஃப் ஷேடட் ரீஜன் இன் த டயக்ராம் இஃப் ABCD is a square of side 14 centimeter and APB and CPD are semicircles. ஸோ APB and CPD are semicircles. ஸோ இப்போ அதை நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ கேட்டிருக்கிறது பெரிமீட்டர் ஆஃப் ஷேடட் ரீஜன் கேட்குறாங்க, ஏரியா கேட்கல. ஸோ இந்த பார்ட்டோட ஷேடட் ரீஜன் பெரிமீட்டர் கண்டுபிடிக்கணும். ஸோ லிசன் பண்ணுங்கள். ஸோ 12th கொஷின். ஸோ அப்போ பெரிமீட்டர் நம்ம இந்த பார்ட்டு கண்டுபிடிக்கணும். தட் மீன்ஸ் ஓகே. ஸோ இந்த ஷேடட் ரீஜனும் ஸோ அதே மாதிரி இந்த பக்கம் இந்த பார்ட் ரெண்டுமே கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த பார்ட் தான் நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது. பட் டயக்ராமில் நமக்கு இது மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ ஏரியா ஆஃப் ஷேடட் ரீஜன் போது பெரிமீட்டர் ஈக்குவல் டு ஃபஸ்ட்டு இந்த லென்த்து கண்டுபிடிக்கணும். தட் மீன்ஸ் ஏடி. ஸோ பெரிமீட்டர் ஈக்குவல் டு ஏடி. நெக்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும் பிசி இந்த பார்ட். ஸோ பிசி ப்ளஸ் அடுத்து லென்த் ஆஃப் டிபிசி இந்த பார்ட். ஸோ டிபிசி இந்த லென்த்து கண்டுபிடிக்கணும். அப்புறமே நெக்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும் இந்த லென்த்து கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த 4 லென்த்து கண்டுபிடிக்கணும். ஸோ நெக்ஸ்ட்டு லென்த் ஆஃப் டிபிசி, next length of APB. ஸோ ஃபஸ்ட்டு நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க சைடு 14 கொடுத்துட்டாங்க. ஸோ இதோட சைடு 14. ஸோ அப்போ 14 + 14 ப்ளஸ் லென்த் ஆஃப் டிபிசி. ஸோ தட் மீன்ஸ் பெரிமீட்டர் ஆஃப் ஸோ இந்த செமி சர்க்கிள். ஸோ πr. ஸோ πr ப்ளஸ் πr. ஸோ 28 ப்ளஸ் 2πr. ஸோ 2 × π. ஸோ 22/7 இன்ட்டு ரேடியஸ் வந்து 14/2. ஓகே. ஏன்னா டயாமீட்டர் நமக்கு 14 தெரியும். ஸோ இப்போ சிம்ப்ளை பண்ணுங்கள். ஸோ 28 + 2 28. ஸோ இதை சிம்ப்ளை பண்ணிடலாம் முதல்ல. 1 7s are 7, 2 7s are 14. ஸோ 28 + 44. ஸோ 72 centimeter. ஸோ 13th கொஷின். ஸோ இந்த கிவன் ஃபிகர் ஃபைண்ட் த ஏரியா ஆஃப் எ ஷேடட் ரீஜன். ஸோ இந்த சர்க்கிள் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் ஷேடட் ரீஜன் கொடுத்துருக்காங்க. ஓகே. ஸோ இப்போ இதில் நிறைய கொஷின்ஸ் இருக்குது. ஸோ நான் அதில் ஒரு 15 கொஷின்ஸ் மட்டும் இப்போ சால்வ் பண்ணுறேன். ஸோ இது எல்லாமே நம்மளுக்கு ஆன்லைன் கிளாஸஸில் வச்சு எக்ஸாம்ஸ் தான். எல்லாமே கிளாஸில் டிஸ்கஸ் பண்ணுவோம். பட் ஒரு வீடியோவில் 15 கொஷின்ஸ் போடுறேன். நெக்ஸ்ட்டு நான் ரிமைனிங் அடுத்து வந்து வேறு வீடியோஸில் சால்வ் பண்ணுறேன். சரிங்களா? ஸோ இந்த நெக்ஸ்ட் வீக்ஸில் வந்து உங்களுக்கு 10th 11th 12th வந்து நியூ பேட்சஸ் ரிவிஷன் ஆரம்பித்து சேம் இதே மாதிரி எல்லா கொஷின்ஸ் நிறையா நம்ம டிஸ்கஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் ஆன்லைன் கிளாஸில். ஸோ இன்ட்ரெஸ்ட்டாக இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் அந்த தமிழில் கால் பண்ணுங்கள். ஸோ இப்போ நான் அப் டு 15 கொஷின்ஸ் வரைக்கும் அந்த ஒரு வீடியோவில் கம்ப்ளீட் பண்ணுறேன் உங்களுக்கு. சரிங்களா? ஸோ இப்போ இந்த ஷேடட் ரீஜன் கண்டுபிடிக்கணும். அப்போ ஷேடட் ரீஜன் நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம்? ஸோ டோட்டல் ஏரியா ஆஃப் ஏ சர்க்கிள் மைனஸ் ஏரியா ஆஃப் ஏ ரெக்டாங்கிள். ஸோ அப்போ ஏரியா ஆஃப் ஏ சர்க்கிள் கண்டுபிடிக்கணும் முதல்ல, அதிலிருந்து ஏரியா ஆஃப் ஏ ரெக்டாங்கிள். ஸோ இப்போ இந்த டயக்ராமில் ஏரியா ஆஃப் ஏ சர்க்கிள் நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நமக்கு என்ன தெரியணும்? இந்த பார்ட் ஆஃப் டயாமீட்டர் என்னன்னு தெரியணும். அப்போ தான் கண்டுபிடிக்க முடியும். ஸோ அப்போ இந்த பிடியோட ஃபஸ்ட்டு டயாமீட்டர் கண்டுபிடிக்கணும். ஸோ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது ஏரியா ஆஃப் ஏ சர்க்கிள்
minus area of a rectangle. Okay, area of a circle oda formula pi r square, area of a rectangle L into P. Okay, area of a rectangle நமக்கு ரொம்ப ஈஸி, ஏன்னா length breadth கொடுத்துட்டாங்க. So 5 into 12 so equal to 60. இப்போ 5r square மட்டும்தான் கண்டுபிடிக்கணும். ஸோ இப்போ பையோட வேல்யூ நம்ம கொஷினில் ஏதாவது கொடுத்துருக்காங்களா? ஸோ எதுவும் கொடுக்கல. ஸோ பையோட வேல்யூ 3.14 எடுத்துக்கலாம். இன்ட்டு இப்போ ரேடியஸ் மட்டும் கண்டுபிடிச்சோம் அப்படின்னா ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். ஓகே, ஸோ ரேடியஸ்ன்றது என்னது? இந்த பாட்டு பித்தாகரஸ் தியரம் அப்ளை பண்ணுறோம். ஸோ பிடி இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் டிசி ஸ்கொயர் ப்ளஸ் பிசி ஸ்கொயர். ஸோ டிசியோட வேல்யூ உங்களுக்கு என்ன தெரியும்? 12 ஸ்கொயர் ப்ளஸ் 5 ஸ்கொயர்னு வரும். ஓகே, 144 ப்ளஸ் 25 ரூட் ஆஃப் 169 ஸோ ஈக்குவல் டு 13 சென்டிமீட்டர். ஓகே, ஸோ இதுதான் உங்களுக்கு என்னது? டயாமீட்டர். ஸோ ரேடியஸ் வந்து 13/2. ஸோ 13/2 வந்து 6.5 சென்டிமீட்டர். ஸோ பை 3.4 இன்ட்டு 6.5 த ஹோல் ஸ்கொயர். ஸோ இப்போ இதுதான் சிம்ப்ளை பண்ணும். ஸோ இது சிம்ப்ளை பண்ணி சப்ராக்ட் பண்ணி தான் நம்ம இந்த ஒரு வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஓகே, ஸோ 3.15 இன்ட்டு 6.5 இன்ட்டு 6.5 6 7s are 42. ஸோ 42.25 வரும். ஸோ 42.25 into 3.14. so 14 5s are 20, 28. so 14 2s are 16, 132. so 132.665. okay, so இதை மல்டிப்ளை பண்ணோன்னா 132.665 minus 60. so இது 60ஆல் சப்ராக்ட் பண்ணோன்னா so 0.665 minus 2, 13ல 6 போச்சுன்னா 7. so அப்போ இங்கே 0. okay, so 72.665 centimeter square. so இதுதான் உங்களுக்கு ஃபைனல் ஆன்சர். நெக்ஸ்ட் 14th question. so a rectangular piece is 20 meter long and 15 meter wide னு கொடுத்துருக்காங்க. from its four corners quadrants of radius 3.5 cm have been cut. find the area of a remaining part. ஸோ இந்த மாதிரி கொஷின்ஸ் கூட நம்ம நிறைய டெக்ஸ்ட் புக்கில் பார்த்துருக்கோம். ஸோ 14th கொஷின் பாருங்கள். ஸோ ஒரு ரெக்டாங்குலர் பீஸ் இருக்குது, அதுலேருந்து 4 பார்ட் கட் பண்ணுறோம். ஓகே, ஸோ இப்போ கண்டுபிடிக்க வேண்டியது இந்த ரிமைனிங் பார்ட் கண்டுபிடிக்கணும். ஓகே, ஸோ அது வந்து நமக்கு என்னது? 20 சென்டிமீட்டர் லாங். ஓகே, ஸோ 15 மீட்டர் வைடு. ஸோ இதோட ரேடியஸ் வந்து உங்களுக்கு 3.5 மீட்டர். ஓகே, ஸோ இப்போ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது ரிமைனிங் போர்ஷன். ஸோ இந்த போர்ஷன் கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த போர்ஷன் நம்ம எப்படி கண்டுபிடிக்க முடியும்? டோட்டல் ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிள்லேருந்து ஏரியா 4 குவாட்ரண்ட்ஸை சப்ட்ராக்ட் பண்ணும். ஸோ ஏரியா ஆஃப் ரிமைனிங் போர்ஷன் ஈக்குவல் டு total area of a rectangle minus area of a 4 quadrant. okay, so இப்போ area of a rectangle ஓட ஃபார்முலா என்ன? நமக்கு length breadth. so 20 into 50 so 300 வந்துரும் minus area 4 quadrant. so 4 into 1/4 pi r square. so 4 into 1/4 போடும்போது கேன்சல் ஆயிரும். மீதி pi r ஸ்கொயரோட வேல்யூ மட்டும் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். ஸோ pi 22/7 into radius 3.5 ஸ்கொயர். ஓகே, ஸோ இந்த 3.5 into 3.5ல ஒரு வேல்யூ கேன்சல் பண்ணோன்னா உங்களுக்கு என்ன வரும்? 0.5 வரும். ஸோ 300 minus 22 into 0.5 into 3.5. ஓகே, ஸோ இது சிம்ப்ளை பண்ணும். 22 into 0.5 11. ஸோ 11 into 3.5 ஸோ 38.5 வருது. ஸோ 300 minus 38.5. ஸோ 10ல் 5 போச்சுன்னா 5. ஸோ 1. ஸோ நெக்ஸ்ட்டு 6. ஸோ 2. ஸோ 261.5 மீட்டர் ஸ்கொயர். ஓகே, ஸோ லாஸ்ட் கொஷின் பார்க்கலாம். 15th கொஷின் இந்த வீடியோவில். ஸோ 3 circles are placed in such a way that each circle just touches the other two, having a radius of 10 cm. find the area of a region enclosed by them ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ கவனிங்க. ஸோ 3 சர்க்கிள் இருக்குது.
3 circles are placed in such a way. So என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க, are placed in such a way that each circle touches the other having a radius of 10 cm. So radius எவ்வளவு கொடுத்திருக்காங்க, 10 cm கொடுத்திருக்காங்க. Find the area of a region enclosed by them. So இந்த region கேக்குறாங்க. So இது எப்படி கண்டுபிடிக்கலாம்? இப்ப நம்ம first area of a region. So area of a region is equal to area of a triangle ABC minus area of 3 sectors. Okay, so in the 3 sector 1 2 3, so 3 sectors subtract பண்றோம். So area of a triangle ABC. So இப்போ நமக்கு இது 3 ஈக்குவல்னு சொல்லிருக்காங்க. ஸோ அப்போ இது என்ன வந்துடும், ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிள். ஸோ ரேடியஸ் 10 சென்டிமீட்டர் சொல்கிறாங்க. ஸோ ஏபி இஸ் ஈக்குவல் டு உங்களுக்கு என்னது 10. ஸோ இங்கேயும் 10, ஸோ இங்கேயும் 10. அப்போ மூணுமே ஈக்குவல் அப்படின்னா இது என்ன ஆயிடும், நமக்கு ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிள்னு வந்துடும். ஸோ அப்போ ஏரியா ஆஃப் ஏ ட்ரையாங்கிள் வந்து √3/4 இன்டூ சைடு. ஸோ சைடு என்னது 10 + 10 உங்களுக்கு 20. ஸோ 20 ஸ்கொயர். ஓகே, ஏன்னா இதோட வேல்யூ உங்களுக்கு ரேடியஸ் இது மட்டும்தான் 10. ஸோ அப்போ டோட்டல் சைடு வந்து 20 வந்துடும். மைனஸ் ஏரியா ஆஃப் ஏ செக்டர்ஸ் 3 இன்டூ, ஸோ ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிள் என்னும்போது உங்களுக்கு கண்டிப்பாக என்ன வரும், 60 60 60 ட்ரையாங்கிள். ஸோ 60/360 இன்ட்டு பையோட வேல்யூ 22/7. ஸோ ரேடியஸ் 10 ஸ்கொயர். ஸோ இப்போ சிம்ப்ளை பண்ணும். ஸோ √3/4 இன்ட்டு 20 இன்ட்டு 20 மைனஸ் இதை கேன்சல் பண்ணோன்னா 6ன்னு கிடச்சிரும். 1 3 is 3, 2 3 is 6, ஸோ 11. ஸோ 11/7 இன்ட்டு 10 இன்ட்டு 10. ஓகே, ஸோ அப்போ √3/4 இன்ட்டு 400 மைனஸ் 11/7 இன்ட்டு 100. ஸோ இங்கேயும் உங்களுக்கு 100 கிடைக்குது. ஸோ அப்போ 100 காமனாக வெளியே எடுத்தோன்னா ஸோ √3 மைனஸ் 11. ஓகே, ஸோ 1.732 மைனஸ் 11 வரும். ஸோ இது நம்ம இப்போ √3யோட வேல்யூ சிம்ப்ளை பண்ணி இதில் போகிற மாதிரி இருக்கும். சிம்ப்ளிஃபிகேஷன் √3/4 20 ஸ்கொயர் 66. ஓகே, 11 10 ஸ்கொயர். ஓகே, ஸோ √3/4 100. ஓகே, ஸோ 60. ஓகே, கரெக்ட் தான். ஸோ 11/7 இன்ட்டு 10 ஸ்கொயர் 100. ஸோ 100 இன்ட்டு √3 மைனஸ் 11 சென்டிமீட்டர் ஸ்கொயர் ஆன்சர். ஓகே, ஸோ தேங்க்யூப்பா. ஸோ இதில் ஒரு 15 கொஷின்ஸ் சால்வ் பண்ணியிருக்கேன். ஸோ இது மாதிரி நிறைய கொஷின்ஸ் இருக்குது. இதெல்லாம் நம்ம ஆன்லைன் கிளாஸில் பார்த்த கொஷின்ஸ் தான். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வீக்லேருந்து நியூ பேட்ச் ஆரம்பிக்குது. சேம் இதே மாதிரி ஆன்லைன் கிளாஸஸ். ஸோ வாரம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2 யூனிட்ஸ் எடுக்கிற மாதிரி இருக்கும். ஒரு ஃபாஸ்ட் டியூஷனில் ஃபுல் டெப்த்தில் பார்க்க முடியாது. பட் என்னென்ன இருக்குன்னு ஒரு கிளான்ஸ் ஃபாஸ்ட்டாக பார்த்துட்டு, ஸோ அதில் நம்ம 1 மார்க் கொஷின்ஸ் நிறைய டிஸ்கஸ் பண்ணுவோம். எவ்ரி சண்டே நம்ம சேம் இதே மாதிரி, இப்போ இது சண்டே வச்ச எக்ஸாம்ஸ் தான், இதே மாதிரி உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் கொஷின் அவுட் சென்ட் பண்ணுவேன். ஸோ அதோட கீ ஆன்சர் எல்லாமே சென்ட் பண்ணி அதோட கரெக்ஷன் நடக்கும். இன்ட்ரெஸ்ட்டாக இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு 3 days வந்து நீங்கள் டெமோ கிளாஸ் அட்டன் பண்ணலாம். ஸோ இன்ட்ரெஸ்ட்டாக இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் அந்த தம்ப்நெயிலில் இருக்க நம்பர் 86106848 நம்பருக்கு கால் பண்ணுங்கள். ஓகே, எப்படி கிளாஸ் நடக்குதுன்னு உங்களுக்கு டவுட்டாக இருந்ததுன்னா அந்த டெமோ கிளாஸ் பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிடும் எது மாதிரி கிளாஸ் நடக்குன்னு. அதுக்கப்புறம் வேணுன்னா நீங்கள் கண்டினியூ பண்ணலாம். தேங்க்யூப்பா.